எனக்கு மகிமையினால விடுதலை கிடைப்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த விடுதலை என் வாழ்க்கையில தொடர வேண்டும். அடிமை, அதாவது பழைய வாழ்க்கையோடு சேர விரும்பாதவங்க வாழ்க்கையில இந்த மகிமை எப்படி பாதுகாத்தது என்றால், விடுதலை தொடர்ந்தது, வாக்குத்தத்தத்தை நோக்கி செல்லுகிற பயணம் தொடர்ந்தது, தேவ பிரசனம் தொடர்ந்தது, தொடர்பு இருக்குல்ல, அந்த தொடர்ந்தது. இது இந்த கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்ல. எனக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சுங்களா, அந்த விடுதலை தொடரணும். நான் இன்னைக்கு வாக்கு தத்தத்தை நோக்கி நிற்கிறேன் இல்லை, அது தொடரணும். இன்னைக்கு நான் தேவ பிரசன்னத்தை அனுபவித்தேன், அது தொடரணும். இந்த தொடர்கிற அனுபவம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பு தேவை. இந்த தினத்தந்தின்னு ஒரு பேப்பர் வரும், அதுல தொடரும்னு ஒரு போடுவான் ஒன்று. அது சின்ன வயசுல இருந்தே இன்னைக்கும் தொடர்ந்து ஒரு உலக மனுஷனே ஒரு தொடரும் போட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு என்ன பிராமிஸ் தந்திருக்கிறார்? உலகத்தின் முடிவு வரையந்தான். அப்போ இந்த தொடர்பு நமக்கு, இந்த தொடர் நமக்கு தேவை. அப்படின்னா நமக்கு என்ன தேவை தெரியுமா? பாதுகாப்பு. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கணும்னா மகிமை காக்கணும். அப்படித்தானே இருக்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில், ஏசாயா 58:8, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட காத்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கல்மழையிலிருந்து பாதுகாக்க ஜெபம் பண்றோம், கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்க ஜெபம் பண்றோம், காரிருளிலிருந்தும் தலைப்பிள்ளை சங்காரத்திலிருந்தும் பாதுகாக்க ஜெபம் பண்றோம். எகிப்தோடு சேராதபடி நான் காக்கப்பட வேண்டும் என்று நம்மால் ஜெபிக்க முடிகிறதா? அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பாரப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம் ஒருவரை இழந்து போக கூடாது என்பதற்காக அவர் யுத்தம் பண்ணுகிறதே எப்படி தெரியுமா? யுத்தம் பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே, இனி என்றைக்குமே, இனி என்றைக்கும். எத்தனை பேர் ஆண்டவரே இப்படி ஒரு அனுபவம் எனக்கு தேவை.